அஞ்சாதே படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அந்த படத்துல ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட ஹீரோ நரேன் பாத்தீங்கன்னா போலீஸ்ல சேர்ந்திருப்பாப்ல. அப்பதான் புதுசா சேர்ந்திருப்பாப்ல. அப்ப நைட் நேரத்துல ஒருத்தன் ஒரு பையோட வருவேன். அந்த பைக்குள்ள 2 பேரோட தலை இருக்கும். அதுக்கு நரேன் சொல்லுவாப்ல, என் பொண்டாட்டியும் என் ஃப்ரெண்டும் ஒன்னா இருந்ததை பார்த்தேன், வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதே சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கொட்டாளம் அப்படின்ற ஒரு பகுதியில் இன்னைக்கு நடந்தது. குளஞ்சி அப்படின்ற ஒரு நபரோட வீட்டு மொட்டை மாடியில 2 தலையில்லாத முண்டம் கிடந்து வெள்ளை கலர்ல துணிப்பை மாதிரி ஒன்னு தூக்கிட்டு வர்றாருல, அவர் தான் குளஞ்சி. அவரோட பைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது நான் போக சொல்லும் போது தெரியும். அந்த தலை துண்டிக்கப்பட்ட 2 உருவமும் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, குளஞ்சி அப்படின்றவரோட மனைவியோட உடம்பும் அந்த ஏரியாலேயே இன்னொருத்தர் தங்கராசு அப்படின்றவரோட உடம்பும் கிடந்து. அந்த ஏரியா மக்கள் பாத்தீங்கன்னா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து அதை பார்த்த உடனே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. 2 பேரும் தகாத உறவுல இருந்திருப்பாங்க, பார்த்திருப்பாரு, வெட்டியிருப்பாரு. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து நைட் அவரோட வீட்டு மாடியில அந்த லட்சுமியும் தங்கராசும் பாத்தீங்கன்னா தனியா இருந்திருக்காங்க. அதாவது தகாத உறவுல இருந்திருக்காங்க. அதை இவர் பார்த்திருக்காரு. தாங்க முடியாம அங்கேயே 2 பேரோட தலையும் வெட்டிடுறாரு. குளஞ்சி என்ன பண்றாரு, தலையை மட்டும் ஒரு பையில் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில போலீஸ் இந்த தலை துண்டிக்கப்பட்ட உடம்பை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்க நிலையில அப்படியே அந்த பக்கம் வேலூர் மத்திய சிறைக்கு பையில தலையோட போறா குளஞ்சி. அங்க போய் பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிரும். இந்த மாதிரி என் பொண்டாட்டி தகாத உறவுல இருந்ததை பார்த்துட்டு தலையை வெட்டி கொண்டாந்துட்டேன், இந்தாங்க புடிங்க, என்னை பிடிச்சி சிறையில் அடங்கி அப்படின்ட்டு இருக்காப்ல. என் பொண்டாட்டி ஃப்ரெண்டு கூட படுத்திருந்தா பார்த்துட்டு தாங்க முடியல, எடுத்துட்டு வந்துட்டேன் சார்.